திருப்பூர் மாவட்டம் அவிநாசி திருப்பூர் நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் சொகுசு உணவகத்தில் உணவு விநியோகிக்கும் பணியில் முதன்முறையாக ரோபோ பயன்படுத்தப்படுகிறது. இந்த உணவகத்திற்கு வரும் வாடிக்கையாளர்களிடம் சப்ளையர்கள் ஆர்டர் எடுத்து சமையல்காரர்களிடம் வழங்கிவிடுகின்றனர். உணவு தயாரானதும் அலமாரியில் அந்த உணவு வைக்கப்பட்டு அதில் உணவு ஆர்டர் செய்த வாடிக்கையாளரின் டேபிளுக்கு அந்த ரோபோ செல்ல வேண்டுமோ அந்த எண் அதில் பதிவேற்றம் செய்து ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ரோபோ குறிப்பிட்ட டேபிளுக்கு உணவு எடுத்து செல்கிறது. உணவு வழங்கிய பின்பு அதற்குரிய இடத்தில் தானாக வந்து நின்றுவிடும். ரோபோ சப்ளை குறித்து உணவகத்தின் மேற்பார்வையாளர் கேதீஸ்வரன் கூறுகையில், அந்த ரோபோவை காண்பதற்காகவே உணவகத்தை தேடி வாடிக்கையாளர்கள் தங்கள் குடும்பத்துடன் அதிக அளவில் வருவதாகவும் குழந்தைகள் இந்த ரோபோவை கண்டு அதிக அளவில் மகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவித்தார். நல்ல ஒரு டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறீங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு சர்வீஸ் நாங்கள் ஆர்டர் போட்டதை கரெக்டாக எங்கள் பிளேஸ் கொண்டு வந்து கொடுத்துச்சு. செல்ஃப் சர்வீஸிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லா இருக்காருங்க. தேங்க்யூ. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் பாரதி நகரில் வசிப்பவர் இளையராஜா. இவர் திருச்சியில் நெல் வியாபாரம் செய்து வருகிறார். இந்த நிலையில் அவரது நண்பரான செந்தில் என்பவரின் பிறந்த நாளை கொண்டாட அவருடன் பூத்தாப்பட்டி பகுதிக்கு சென்றார். அதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவரும் அங்குள்ள மதுபான கடையில் மது பாட்டில்களை வாங்கிக் கொண்டு காட்டுப்பகுதியில் அமர்ந்து மது அருந்தி உள்ளனர். அப்போது திடீரென அங்கு வந்த 10 பேர் கொண்ட மர்ம கும்பல் இளையராஜாவிடம் தகராறு செய்து அவர் அணிந்திருந்த தங்குச்சங்கிலி, கைசங்கிலி, மோதிரம் ஆகியவற்றை பறித்துள்ளனர். மேலும் இளையராஜாவின் இருசக்கர வாகனத்தையும் பறிக்க முயன்றுள்ளனர். அப்போது இளையராஜா அவர்களிடம் வாகனத்தின் சாவியை கொடுக்க மறுத்ததால் மீண்டும் சரமாரியாக தாக்கியுள்ளனர். அப்போது சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் வந்ததால் தங்கச்சங்கிலி அங்கே போட்டுவிட்டு அனைவரும் தப்பி ஓடிவிட்டனர். இளையராஜாவை அவரது நண்பர் சந்து மீட்டு சிகிச்சைக்காக வேடச்சந்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து வேடச்சந்தூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை சேப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட காட்டுக்கோவில் பகுதியில் வெள்ள நிவாரணப் பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் உதயநிதி பாராளுமன்றத்தில் புகை கொண்டு வீசப்பட்ட சம்பவம் குறித்து முறையாக விசாரணை தேவை என்றும் கூறினார். பாராளுமன்றத்திலேயே இப்படி நடந்திருப்பது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. இது அரசியல் பேச விரும்பவில்லை. இந்த இயக்கத்தை சார்ந்தவர் அந்த இயக்கத்தை சார்ந்தவர் என்று இல்லாமல் முறையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்கு அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். கிடப்பில் உள்ள மசோதாக்கள் குறித்து பேச ஆளுநரிடமிருந்து முறையான அழைப்பு வந்தால் முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார். 3 நாட்கள் டோக்கன் விநியோகிக்கப்பட்டு அடுத்த ஒரு வாரத்தில் 6000 ரூபாய் தொகை வழங்கப்படும் என்று கூறினார். ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆளுநருடைய நடவடிக்கை சேஞ்சஸ் பாக்குறீங்க? மக்களவையில் சபை நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது பார்வையாளர்கள் அருகில் திடீரென கீழே குதித்த இருவர் சபாநாயகரை நோக்கி புகைக்குண்டுகளை வீசினர். இச்சம்பவத்தில் சில உறுப்பினர்கள் இருவரையும் மடக்கி பிடித்து சபை காவலர்களிடம் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் நடந்த அதே நேரம் பாராளுமன்ற கட்டிடத்திற்கு வெளியேயும் இருவர் கோஷமிட்டபடி புகைக்குண்டுகளை வீசினர். அவர்களும் காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்களிடம் துணை ஆணையர் நேரடியாக விசாரணை நடத்தி வருகிறார். மக்களவையின் உள்ளே நுழைந்து தாக்குதலில் ஈடுபட முயன்ற சாகர் சர்மா மற்றும் மனோரஞ்சன் எனப்படும் 2 நபர்களும் பார்வையாளர்களாக உள்ளே சென்று சபை நடவடிக்கைகளை காண எம்பிகளின் பரிந்துரையில் வழங்கப்படும் பாஸ் பெற்றிருந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து பார்வையாளர்களுக்கான பாஸ் வழங்குதலை நிறுத்தவும் ஓம் பிர்லா உத்தரவிட்டுள்ளார். பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்ற போது மக்களவையின் உள்ளேயும் பாராளுமன்றத்திற்கு வெளியேயும் புகை குண்டு வீச்சில் ஈடுபட்ட 4 பேரும் பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டனர்.
பாதுகாப்பு குளறுபடிகள் காரணமாக இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது என எம்பிக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பாராளுமன்றத்தில் நடந்த பாதுகாப்பு குறைபாட்டிற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள செய்தியில், ஜனநாயக கோயிலான பாராளுமன்றத்திற்கு மிகப்பெரும் அச்சுறுத்தல், இதுவரையில் இல்லாத வகையில் பாராளுமன்றத்தில் பாதுகாப்பு குளறுபடி, தவறிழைத்தவர்கள் மீது உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பதிவிட்டுள்ளார். பனிப்பொழிவு மற்றும் மோசமான வானிலை காரணமாக கிழக்கு சிக்கிமின் பல்வேறு பகுதிகளில் பெண்கள், வயதானவர்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட சுற்றுலா பயணிகள் பலர் சிக்கி தவித்தனர். இதையடுத்து அவர்களை மீட்கும் பணியில் இந்திய ராணுவத்தின் திரிசக்தி கார்பஸ் படையினர் ஈடுபட்டனர். பின்னர் சுற்றுலா பயணிகள் அனைவரும் பாதுகாப்பான பகுதிகளுக்கு மாற்றப்பட்டு அவர்களுக்கு தங்குமிடம், சூடான ஆடைகள், மருத்துவ உதவி மற்றும் சூடான உணவு ஆகியவை வழங்கப்பட்டன. சுற்றுலா பயணிகள் தங்குவதற்காக ராணுவ வீரர்கள் தங்களுடைய முகாம்களை காலி செய்தனர். ராணுவம் அளித்த உடனடி உதவிக்கு சுற்றுலா பயணிகள் நன்றி தெரிவித்தனர். ஒவ்வொரு வருடமும் சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை நவம்பர் 16ஆம் தேதி திறக்கப்பட்டு டிசம்பர் 25ஆம் தேதி வரை தரிசனத்திற்காக பக்தர்கள் அனுமதிக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் கோவில் நடை திறக்கப்பட்டு பல்வேறு பூஜைகள் நடைபெறும் நிலையில் இந்த பூஜைகளில் கலந்து கொள்ள மக்கள் திரண்டு வருகின்றனர். இந்நிலையில் சபரிமலை வரும் பக்தர்கள் அடிப்படை வசதிகள் இல்லை என குற்றம் சாட்டி வருகின்றனர். இதையடுத்து தமிழக முதலமைச்சர் கேரள அரசிடம் தமிழகத்திலிருந்து வரும் ஐயப்ப பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். முதலமைச்சரின் அறிவுறுத்தலை தொடர்ந்து தமிழகத்திலிருந்து வரும் ஐயப்ப பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்றும் அவர்களது பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.